ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான நம்ம ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃபைபர் அதிகமாக உள்ளது, நல்லா நம்ம கால்சியம் சத்தும் அதிகமாக உள்ளது. இதை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். காலையில் ஒன்றுமே வேணான்னு சொல்லிக்கிட்டு நம்ம போகிற குழந்தைகளுக்கு இதேமாரி செஞ்சு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். ஒரு 2-3 உருண்டை சாப்பிட்டா போதும், நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். நீங்களும் ஒரு முறை இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதேமாரி எடுத்து செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு நான் 4-5 பொருள் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் கேழ்வரகு 1/4 கிலோ, கம்பு 1/4 கிலோ, உளுந்து 1/4 கிலோ, சிகப்பரிசி 1/4 கிலோ, ஒரே ஒரு டம்ளர் மட்டும் நான் பச்சை பயிறு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதனால் நான் கழுவி காய வச்சுருக்கேன். இதில் கல் மண்ணெல்லாம் இருக்கிறதுனால நல்லா கழுவி நான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கழுவி காய வச்சுருக்கேன். அதுலேருந்து நான் ஒரு 1/4 டம்ளர் எடுத்து இதில் கால் படி அளவில் டம்ளர் இருந்தால் நீங்கள் டம்ளரால் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நான் இதை போட்டு நல்லா நம்ம வாணலியை வச்சு வறுக்கணும். இந்த அளவு நம்ம லைட்டாக தான் வறுக்கணும். ரொம்ப சவக்கிற அளவுக்கு வறுக்கக்கூடாது. லைட்டாக ஒரு சூடாகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு நீங்கள் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். நல்லா சாப்பிட ஆசையாக இருக்கும். திரும்பி சாப்பிட்ணும் போல் இருக்கும். என் பையன் அடிக்கடி செஞ்சு கேட்கும், நான் செஞ்சு கொடுப்பேன். பாருங்கள், இந்த அளவு நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். அடுப்பை வேகமாக மட்டும் வச்சிடாதீங்க, தீஞ்சு கருகி போயிடும். நீங்கள் மெதுவாக வச்சு ஸ்லோவாகவே வச்சு நீங்கள் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சூடு வர அளவு வறுத்தா போதும். கையில் தொட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு சூடு வந்துருந்தா ஓகே. இப்போ நம்ம ஒரு தட்டில் கொட்டி இதை ஆற வைக்கிறோம். இதை நல்லா ஆறினோன்னே மிக்சிலேயே நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். இதை நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கும் போது லைட்டாக கொரப்பாக அரைச்சிக்கணும். ஒரு ரவா பதம் அளவுக்கு நம்ம அரைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட்டாக கொரப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நீங்கள் இதை அரைச்சி இதில் கஞ்சி கூட நீங்கள் செஞ்சு குடிக்கலாம். நான் இன்னொரு நாளைக்கு இதில் கஞ்சி செஞ்சு காட்டுறேன். இதில் நம்ம புட்டு மாதிரி வேணாலும் செய்யலாம். நான் ஒரு கொழுக்கட்டை மாதிரி நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். என் பையனுக்கு அதுதான் பிடிக்கும்னு. இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இந்த அளவு நம்ம எடுத்துக்கிட்டு புட்டு மாவு பதத்துக்கு தான் நம்ம இதை நம்ம செய்ய போகிறோம். இது மாவு அதிகமாக இருக்கிறதுனால இதுலேருந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த அளவு நம்ம எடுத்துக்கிட்டு போதும். இந்த அளவுக்கு நான் இப்போ எடுத்துக்கிட்டு சுடு தண்ணி லைட்டாக சூடு வந்தோடனே, கொதிக்க விடக்கூடாது. தண்ணியை லைட்டாக சூடு வந்தோடனே நம்ம எடுத்து இதில் கலந்துக்கிறோம். கலந்து நம்ம இதை நல்லா நம்ம இந்த அளவு பிசைஞ்சு விடணும். லைட்டாக நம்ம தண்ணி எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி நம்மளுக்கு இது விடணும். இப்போ நான் உப்பு போட மறந்துட்டேன். அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு இதையும் நான் கலந்து விட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். லைட்டாக போட்டு இந்த அளவு கொஞ்சமாக ஊற்றி நல்லா தண்ணி எங்கே பார்த்தாலும் கலகிற அளவுக்கு நீங்கள் கலந்துக்கங்க. இது இந்த மாதிரி நல்லா பொலன்னு நம்மளுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பிடிக்கணும், உதிரணும். ஒரு புட்டு மாவு பதத்துக்கு இந்த அளவு நம்மளுக்கு இருந்தால் கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ அடுப்பில் இட்லி பாத்திரத்தை வச்சு அதில் நான் துணியை போட்டு இதை நான் அவிக்க போகிறேன். இதை நல்லா அவிச்சு எடுத்துக்கணும். அவிச்சிட்டு தான் நம்ம செய்யணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதை போட்டு நல்லா நான் அவிக்கிறேன். நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் இதை நம்ம மூடி வச்சு அவிச்சிக்கலாம். இதை நான் இந்த மாதிரி எடுத்து அவிச்சிக்கிறேன். இதை நம்ம பாருங்கள், நல்லா ஆவி வந்துடுச்சு. இப்போ நல்லா அவிச்சு எடுத்தாச்சு. இந்த அளவு நம்மளுக்கு அவிச்சு எடுத்தோடனே இதை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். நீங்கள் இதில் லைட்டாக கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்தால் தண்ணி கூட தெளிச்சிக்கலாம். இதை பாருங்கள், இந்த அளவு நான் எடுத்துட்டேன். இதில் நான் பசு நெய் சேர்த்துக்கிறேன். பசு நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். நம்ம குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அளவு செஞ்சு நல்லா கிண்டி எடுத்துக்கணும். இந்த பாருங்கள், இந்த அளவு நல்லா எடுத்து நல்லா கிண்டிக்கங்க. கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் செய்யும் போது இதை மிக்சியில் போட்டு கூட அடித்து எடுத்துக்கலாம். நானே இந்த அளவு இருக்கிறதுனால நல்லாவே இருக்குது. இப்போ நான் எடுத்துக்கிட்டு இதில் தேங்காய் திருவி போட்டுக்கிறேன். தேங்காவை திருவி போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கணும். இளந்தேங்காவும் நல்லா நிறைய தேங்காய் போடணும். கொஞ்சமாக மாவுக்கு நிறைய தேங்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதில் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்து தேங்காய் நிறையா சேர்த்து நல்லா இந்த அளவு கிளறி எடுத்து பிடிச்சி கொடுத்தா நம்ம குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டான ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.